என்னடி இது? வணக்கம் நண்பர்களே, இந்த இன்டர்வியூக்கு எங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். நான் யாரு, என்ன இன்டர்வியூன்னு யோசிக்கிறீங்களா? நான் தான் டொமேட்டோ டேட். நான் எப்படி ஸ்கேம் பண்ணி இவ்வளோ பெரிய பணக்கார ஆன அப்படின்ற ஒரு ரகசியத்தை இந்த இன்டர்வியூவில் உடைக்கலான்னு இருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்க எல்லா ஸ்கேமையும் பண்ணி அந்த ஸ்கேமை என்னோட கோர்ஸ் மூலயமா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி தருவேன். அவங்களோட கிளைண்ட்ஸ் கிட்ட போய் ஸ்கேம் பண்ணி பணம் சம்பாதிப்பாங்க. என்னோட கோர்ஸை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலான்னு இருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட் எப்படி ஒரு ஸ்கேம் பண்ணான்றத அவரோட கிளைண்ட்டே நேரடியாக இங்கே வந்திருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி அவர் ஸ்கேம் ஆனார் அப்படின்றத. மறக்காமல் எங்கள் கோர்ஸ்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி ஒரு நாள் மதியம் நான் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்போ என் ஃபோனில் ஒரு ரிங்டோன் அடிச்சு, என்னடா எனக்கெல்லாம் போய் யாரா மெசேஜ் பண்ணுறா அப்படின்ட்டு நானும் ஓடி போய் அந்த ஃபோனை எடுத்து பார்த்தா ஹவ் ஆர் யூன்னு ஒரு மெசேஜ் வரும். மெசேஜ் முக்கியமா, சோறு முக்கியமா, மெசேஜ் முக்கியமா அப்படின்னு பார்த்தேன். கடைசியில் சோறு தான் முக்கியம் அப்படின்னு முடிவாகி சாப்பிட ஆரம்பிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு யாரா அந்த ஹவ் ஆர் யூன்னு மெசேஜ் அனுப்பிச்சேன். யாரா இதுன்னு பார்த்தா ஒரு வடக்கு குட்டி குஞ்சன் கம்பெனியில் ஒரு ரெக்ரூட்டராகவும் அந்த கம்பெனியில் என்ன ரெக்ரூட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறதாகவும் சொல்கிற வேலையை டெய்லியும் நான் செஞ்சேன் 2Kலேருந்து 8K வரைக்கும் வரும்ன்ற மாதிரி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். சரி என்ன வேலை அப்படின்னு கேட்டால், லிங்கை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, அவ்வளோதான் வேலை அப்படின்னாரு. சரி நானும் லிங்கை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சா அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஸ்கேம்ன்ற ஒரு வார்த்தை ரொம்பவே ஈஸியாகுது. ஸோ மக்களும் ரொம்ப ஈஸியாகவே ஸ்கேம் ஆகுறாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்த பார்சல் வந்திருக்கு உங்கள் பேரில், ஸோ இல்லீகல் பார்சல் வந்திருக்கு, ஸோ நீங்கள் அதுக்கு பே பண்ணணும், இல்லைனா உங்கள் மேலே கேஸ் போடுவோன்ற மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு ஸ்கேம் போய்ட்டுருக்கு. ஸோ இப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்கேம் வந்திருக்கு. அது யாருக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா, ஸோ யார் பண்ண ட்ரை பண்ணார் பார்த்தீங்கன்னா நம்ம வடக்கு நண்பர் தான். ஸோ அவர் ஒரு ரெக்ரூட்டராகவும், ஸோ அவர் என்ன ரெக்ரூட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறதா, அவர் சொல்கிற ஒர்க்கை நான் பண்ணால் ஒரு 8K ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா எனக்கு சேலரியாக தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேசியிருந்தார். ஸ்டார்டிங்லேயே இது ஒரு மாதிரி ஸ்கேமு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ பரவாயில்ல இருக்கட்டும், என்ன தான் பேசுகிறாங்கன்றத கேட்போன்றதுனால தான் கொஞ்சம் அப்படியே கான்வர்சேஷனை பொறுமையாக கூப்பிட்டு போயிருந்தேன். டீம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்பவே யோசிச்சு பொறுமையாக நின்று நிதானமாக செதுக்கியிருக்காங்க. எதிர்க்க வரவன் என்னென்ன கொஸ்டின் கேட்பான், அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணுன்றத ஒரு ப்ரீடிஃபைன்டு ஆன்சர் மாதிரி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு காசு கொடுங்க, அப்புறம் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறேன், அந்த மாதிரி ஏதாவது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரீடிஃபைன்டு மெசேஜ். எப்படின்னா, நான் மெசேஜ் அனுப்பிச்ச அடுத்த செகண்டே எனக்கு இன்னொரு மெசேஜ். நம்ம டெலகிராம்லலாம் பாட் கிட்ட ஏதாவது வேணும்னா மெசேஜ் அனுப்பிச்சா அடுத்த செகண்டே ரிப்ளை வரல. அந்த மாதிரி தான் இவங்க எல்லாருமே இருந்தாங்க. எனக்கு மட்டும்தான் நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. என் கூட இருந்த ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்குமே இதே மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு. ஆனால் இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பசங்க மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க டிபியில் வச்சுருக்க ஃபோட்டோவில் இருக்கிற பசங்க எல்லாருமே ஒரு ஸ்கூல் ரொம்ப சின்ன பசங்கன்ற மாதிரி தான் இருக்கானுங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3-4 பேர்கிட்டையுமே இதே ஃபார்மேட்டில் ஒரு மெசேஜ்லாம் போயிருந்துருக்கு. ஸோ எனக்கு க்யூரியஸாக இருந்தது. ஸோ இவங்க எப்படி தான் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போன்றதுனால சரி என்ன ஒர்க்கு சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு நான் சும்மா ஒரு போட்டு வாங்கினேன். ஜாரா பிராண்டோட லிங்க்கு சென்ட் பண்ணி இதை கிளிக் பண்ணி உள்ளே போய் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி நான் என்ன பண்ணேன், சரி இப்படி கிளிக் பண்ண வேணாம், கூகுள்லேயே நான் போய் சர்ச் பண்ணி ஜாரா பிராண்டோடைய ஹோம் பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணிட்டேன். நான் சொன்ன ஃபஸ்ட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மணி பே பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டாஸ்க் ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணல, இப்போ நீங்கள் செகண்ட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும், செகண்ட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் சேர்த்து நாங்கள் உங்களுக்கு பேமெண்ட் தருவோம் அப்படின்ட்டு எனக்கு இன்னொரு லிங்க் அனுப்பிச்சார். இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டெலகிராமுக்கு எங்களோட சேனலுக்கு போவோம், அங்கே இன்னொருத்தவங்க உங்களுக்கு டாஸ்க் 2 தருவாங்க. ஸோ அந்த டாஸ்க் 2 முடிங்க, உங்களுக்கு மறுபடியும் நாங்கள் பே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. ஏம் எப்படி இருக்குன்னா, அந்த லிங்க்கை என்னை கிளிக் பண்ண வைக்கணும், அந்த லிங்க்லேருந்து ஏதாவது என் ஃபோன்லேருந்து ஏதாவது சார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எடுக்கணும். பட் இவங்க யூஸ் பண்ணுற ஆயுதமாக யாரை வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு வடக்கு நண்பரை தான் வச்சுருக்காங்க. நான் மதிக்கக்கூடிய ஒரு நபர் எனக்கு ஒரு வாட்டி ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெவர் ட்ரஸ்ட் பப்ளிக் ஃபிகர்ஸ். ஸோ பப்ளிக்காக இருக்கிற யாரையுமே நம்பாதீங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் வர ஃபார்வர்ட் மெசேஜஸ்லாம் பிளாங்காக ஃபஸ்ட்டு நம்பாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் காசு தரேன், அப்போ தயாராக இருக்கிறேன் அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா
ஸோ 1க்கு 2 வாட்டி யோசிங்க. உங்களுக்கே தோணும்ல. ஸோ ஜஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுறது மூலயமா அவன் எப்படி எனக்கு வந்து 8K வரைக்கும் தரலாம் அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் யோசிச்சிங்கனாலே தட்ட ஆரம்பிக்கும், இவனுங்க ஏதோ ட்ரை பண்ணுறானுங்க அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன், ஸோ சப்போஸ் ஸ்கேம் நடந்து உங்ககிட்ட இந்த காசு ஏதாவது வித்ட்ரா பண்ணாலுமே நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு, கஷ்டப்பட்டு உழைச்ச காசு, ஸோ அதை நம்ம கையில் தான் இருக்குது பார்த்துக்கிறது. இந்த வீடியோ வந்து ஒரு மாதிரி விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கணும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எனக்கு நடந்தது. ஸோ இது வந்து என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. நான் வந்து இதுக்குள்ளே போக வேண்டாம், நம்ம வேண்டாம் அப்படின்றது நான் வந்து ஸ்டெப் பேக். பட் நிறைய பேர் வந்து இப்போ காசு நீட், எனக்கு ரொம்ப காசு தேவைப்படுது, இப்போ எனக்கு காசு வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து ஸோ இந்த இவங்க சொல்கிறாங்கன்னா அது பண்ணலாமே, ஏன் பண்ணக்கூடாது, 8000 வருது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு யோசிப்பாங்கள்ல. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிப்போம். ஸோ எதுவாக இருந்தாலும் 1க்கு 2 வாட்டி யோசிங்க. இழக்க போகிறது நம்ம தான். ஸோ யோசித்து எதுவாக இருந்தாலும் முடிவெடுங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு மாதிரி போயிருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி சும்மா ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணி ட்ரை பண்ணேன். ஸோ அது எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்டில் போட்டு விட்டுப்போங்க, நான் பார்த்துக்கிறேன். எந்த ஸ்கேம்லேயும் மாட்டிக்காமல் இருங்க நண்பர்களே. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.